வணக்கங்க. மகிழ்குமரன் மகிழ்திரை சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் பேச போகிறது முருகன் இமயமலை அடிவாரத்தில் பிறந்து மத்திய இந்தியாவில் வலுப்பெற்று தென்னிந்தியாவில் வழிபடுகிறார். அதாவது இந்திய தேசிய ஒற்றுமையை முருகரை வச்சு காட்டுறாங்க. திருவிக்ரம்னு சொல்லிட்டு ஆந்திராவில் ஒரு மிகப்பெரிய இயக்குனர் அவர் ஜூனியர் என்டிஆரை வச்சு முருகரை பற்றி ஒரு மித்தாலஜிக்கல் எடுக்கிறாங்க. பிரச்சனை என்னன்னா எல்லா கதைக்குமே பல்வேறு பரிணாமங்கள், பல்வேறு கதைகள் இருக்குது. ராமாயணமே பார்த்தீங்கன்னா 400 வகையான ராமாயணம் இருக்குது. ஆனால் அதில் வால்மீகி ராமாயணத்தை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அடிப்படையில் வால்மீகி ராமாயணம் என்பதை விட நம்ம கம்பராமாயணத்தை தான் கதையாக பார்க்குறோம். தெற்கில் கம்பராமாயணம், வடக்கில் துளசிதாச ராமாயணத்தை தான் நம்ம கதையாக பார்க்குறோம். அப்படின்னும் போது அதே மாதிரி இந்த முருகரை பற்றிய செய்தியாகட்டும், இன்னும் பல்வேறு கடவுளை பற்றிய செய்தியாகட்டும், அதுக்கு வடமொழி புராணத்தில் ஒரு கதை இருக்கும், தமிழ் மொழியில் வேறு வகையில் கதை இருக்கும். இந்த படம் வரும்போது இமயமலையில் முருகர் பிறந்தார்னு சொன்னேன், தமிழர்கள் கோவம் வந்துருச்சு. ஏன்னா தமிழர்களோட மரபுப்படி பொதிகை மலை என்பது தான் முருகனை நம்ம அசோசியேட் பண்ணுறோம். பொதிகை மலையில் தமிழ் பிறந்ததுன்றது நம்ம முருகனை குறித்து சொல்கிறது தான் அது. இந்த மாதிரி ஒரு மேற்கு தொடர்ச்சி மலையில் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு குறிஞ்சி நிலத்தில் தான் முருகன் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். அதனால் நமக்கு இது கோவம் வருது. இப்போது உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறேன். மீனாட்சி கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. பாண்டியனுக்கு மகள் மீனாட்சி பிறகுறாங்க. பாண்டிய அரசனுடைய பேர் மலையத்துச்சுவ பாண்டியன். அவங்க மகளுடைய பேர் மீனாட்சி. அந்த மலையத்துச்சுவ பாண்டியன் பாண்டிய வம்சாவழி சார்ந்தவன் அப்படின்றனால பாண்டியர்களுக்கு உண்டான சிறப்பு பெயர் தென்னவன் என்ற பெயர். இந்த மீனாட்சி அவர்கள் போர் தொடுத்துட்டு போகும்போது, நாடு பிடிக்கிற எல்லையில் போர் தொடுத்துட்டு போகும்போது சிவனை பார்க்குறாங்க. சிவனோட அழகில் மயங்குறாங்க. சிவன் திருமணம் செய்துக்கிறார். பூதகணங்களோட ஆடம்பரமாக திருமணம் செய்து மதுரையில் சொக்கநாதனாக அரசாட்சி செய்கிறார். இது ஒரு வெர்ஷன். இப்போ நார்த் இந்தியன் வெர்ஷனை பார்ப்போம். மலையத்தச்சுவன் பர்வதராஜா, தென்னவன் தக்ஷன், அவங்களுக்கு ஒரு மகள் மீனாட்சி, இங்கே மகள் சதி. அங்கே எப்படி சிவன் மேலே ஆசைப்படுறாங்களோ இங்கேயும் சிவன் மேலே ஆசைப்படுறாங்க. இங்கே பூதகணங்களோட வராரு, அங்கேயும் பூதகணங்களோட வராரு. திருமணம் நடைபெறுகிறது, இங்கேயும் திருமணம் நடைபெறுகிறது. என்ன ஒரு மாற்றம் அப்படின்னா, இங்கே மலையத்துச்சுவ பாண்டியன் விரும்பி தன் மகனை சிவனுக்கு கொடுக்குறாங்க. அங்கே தக்ஷனுக்கு சிவன் பிடிக்கல. இப்போ ஒரே கதையோட 2 பரிணாமங்கள். இங்கே ஒரு வேடிக்கை பார்த்தீங்களா? தமிழில் காதல் திருமணம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, சிவன் அரசனாகிறார். அங்கே சிவனே இருந்தாலும் அங்கே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இதில் ஒரு வருஷனை மட்டும்தான் நீ பார்க்கணும், இன்னொரு வருஷம் நீ கண்டுக்காமல் விட்டுறணும் அப்படின்றது என்ன நியாயம்? அதுதான் தமிழர்களுக்கு கோவம் வருது. நீ உன் கதை சொல்கிறதா இருந்தால் அதில் என் கதையை சேர்த்து சொல்லி, என் கதையை ஏன் தள்ளுற, இல்லைன்னா என் கதையை ஏன் காட்ட மாட்டேங்கிற அப்படின்ற கோவம் தான் இதனுடைய வெளிப்பாடு. பிம்பிசாரர்னு ஒரு படம், இதே என்டிஆர் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த கல்யாண் ராம் அப்படின்றக்கூடிய ஒருத்தர் நடிக்கிறார். பிம்பிசாரர் அரசராக நடிக்கிறார். இது உண்மை. பிம்பிசாரன் அரசர் வாழ்ந்தார். ஆனால் பிம்பிசார அரசர் எப்பொழுது பாண்டிய நாட்டுக்கு வந்தார், எப்போ பாண்டிய நாட்டு மேலே படம் எடுத்தார், பாண்டிய மன்னன் பயந்து தன்னுடைய மணிமுடியை எப்போ உருக்கி கத்தியாக தந்தார், இந்த கதைலாம் அந்த பிம்பிசாரர்ன்ற படத்தில் வருது. இதெல்லாம் நடக்கவே இல்லைங்க. பிம்பிசாரர் தெற்குக்கு வரவும் இல்லை, பாண்டியர்கள் வடக்குக்கு போகவும் இல்லை, பிம்பிசாரருக்கும் பாண்டியருக்கும் சண்டை நடக்கவும் இல்லை, பாண்டியர்கள் தன் மணிமுடியை உருக்கி அதை கத்தியாக கொடுக்கவும் இல்லை. ஆனால் அந்த கதையில் அப்படி வருது. இதில் என்ன அந்த காட்சிப்படுத்துகிற விதம்னு பார்த்தீங்கன்னா, அசமகா என்ற நாட்டை சார்ந்த ஒரு அரசி அந்த பிம்பிசாரர் எதிர்க்கிற சமயத்தில் ஒரு காவலாளி பாண்டிய மன்னன் அச்சமுற்று தன் மணிமுடியை உருக்கி கத்தியாக கொடுத்தார்னு செய்தி வருது. எனக்கு என்ன ஒரு கடுப்புனா, அசமகான்றது என்ன, 16 மகாகணபதாசத்தார் வடநாட்டில் 16 மண்டலங்கள் இருக்குது. அதில் அசமகான்ற மண்டலத்திலேருந்து வந்தவர்கள் தான் ஆந்திரர்கள்னு ஒரு கணக்கு இருக்குது. அப்போ நீ என்ன சொல்கிறேன்னா, ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு பெண் அரசி வீரமாக பிம்பிசாரரை எதிர்த்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாண்டியர்கள் அச்சமுற்று தன் மணிமுடியை உருக்கி வேலா கொடுத்தாங்கன்னு ஒரு கதை எழுதி வச்சிருக்கிறேன். அது ஒரு படமாக எடுத்து வச்சிருக்கிறேன். சரி, அதையும் விட்டுட்டு போட்டோம். இப்போ அடுத்தது, கிருஷ்ணதேவராயரை தமிழ்நாட்டில் கிண்டல் பண்ணி படம் எடுத்துட்டாங்கன்னு சொல்லி கன்னடர்கள் கோவப்பட்டாங்க. சரி, இங்கே இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் கோவப்பட்டாங்க. சரி, நம்ம ஒத்துக்கலாம். ஆனால் அதே கோபம்
சோழர்களும் தெலுங்கர்கள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய போது ராஜராஜ சோழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துடைய தலைப்பு, அதாவது ராஜராஜ திருடன் அப்படின்னு படத்துடைய தலைப்பு. ஆனால் யாருமே கோவப்படலையே, யாருமே கேள்வி கேட்கலையே. இது ஒரு பெரிய அரசருடைய பேர்ப்பா. ராஜராஜ சோழனுடைய கொள்ளு பேரன் தான் ராஜராஜ நரேந்திரன். அவன் தான் ராஜ மகேந்திரவர்மத்தை உருவாக்கினான். குலோத்தங்க சோழன் அவனுடைய மகன். குலோத்தங்க சோழன் தான் விசாகப்பட்டினத்தை நிர்மாணம் செஞ்சாரு அப்படின்னு யாருமே பேசலையே. இது என்னது? இது எனக்கு புரியல. ராஜராஜன், அவருடைய மகன் ராஜேந்திர சோழன், அவருடைய தங்கையின் கணவர் விமலாதித்யன், அவருக்கு மகனாக பிறந்தது ராஜராஜ நரேந்திரன், அவருக்கு மகனாக பிறந்தது 2ஆம் ராஜேந்திரன் என்றப்படுகின்ற குலோத்தங்க சோழன். ஆனால் சோழ மரபே இருக்காது. தமிழ்நாட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த குலோத்தங்க சோழனை பற்றி சோழ சாளுக்கிய மன்னன் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஆனால் அந்த பக்கம் போயிட்டு ஏதாவது ஒரு அரசர் சோழ சாளுக்கிய அரசராக அங்கே பதிவு செய்கிறவரும் பதிவு செய்யப்படலை. இது என்ன பார்ஷியல்ட்டினே தெரியல. அதே மாதிரி கடவுளை நீங்கள் பாருங்கள். ராமர் வடநாட்டில் பிறந்த ஒரு அரசர், இக்ஷவாகு குலத்தில் பிறக்கிறார். ஆனால் அவருக்கு இந்தியா முழுவதும் கோயில்கள் இருக்கு. பாண்டியனோட மகளாக மீனாட்சி பிறக்கிறாங்க. மீனாட்சி சொக்கநாதனையே திருமணம் செஞ்சுக்கிறாங்க. இந்த மீனாட்சி அவர்கள் இந்தியா முழுவதும் திக்விஜயம் செய்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டை தாண்டி மீனாட்சிக்கு கோவில் இல்லை. மீனாட்சிக்கு இருக்கிற இன்னொரு கோவில் கேரளாவில் இருக்குது. அதையும் பாண்டிய வம்சாவளியினர் தான் கட்டுறாங்க. ராமருக்கு இருக்கக்கூடிய நீதி ஏன் நம்ம மீனாட்சிக்கு இல்லை? இதையே எந்த தமிழ் பிராமணரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. கங்கை கரைக்கு இருக்கக்கூடிய சிறப்பு ஏன் காவேரி கரைக்கு இல்லை? பாகவத புராணத்தில் மனு அப்படின்ற முதல் மனிதன், அதாவது இந்த மீன் அவதாரத்தோட தொடர்புடைய அந்த மனு என்ற அரசன் வாழ்ந்த இடமாக அறியப்படுவது வைகரை கரையில் இருக்கக்கூடிய ஒரு கிளை நதியில் தான். ஆனால் அந்த பாகவத புராணத்தில் வச்சுட்டு இருந்தது கூட ஒரு முறை கூட தமிழ்நாட்டுடைய முதன்மையை பேசும்போது இங்கே யாருமே கேட்கல. ஸ்கந்த புராணத்தில் வர கதையை அடிப்படையாக வச்சு தான் இங்கே இருக்கக்கூடிய படத்தை அந்த இயக்குனர் இயக்க போகிறாரு. ஆனால் அதே ஸ்கந்த புராணத்தில் குமரிகண்டம் அப்படின்ற ஒரு சொல் வருகிறது. ஆனால் அந்த குமரிகண்டத்தை பற்றி யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. எந்த விதமான ஆய்வும் செய்ய மாட்டேங்கிறீங்க. இதுவும் அதே புராணத்தில் தான் இருக்குது. கீழடியில் எந்த விதமே இல்லை அப்படின்னு 3வது கட்ட அகழ்வாய்வில் மூடிட்டு நீங்கள் போயிட்டீங்க. ஆனால் பாகவத புராணம் என்ன சொல்லுது? வைகரையின் நதிக்கரையில் தான் மனு என்ற முதல் மனிதன் வந்தான். அந்த வைகரையில் அந்த வைகையின் நிலம் தான் பழமையான நிலம்னு பாகவத புராணம் சொல்லுது. அங்கே இருக்கக்கூடிய கீழடியோட அகழ்வாய்வில் ஒன்றுமே கிடைக்கல. நீங்கள் போனதுக்கப்புறம் அடுத்த கட்ட அகழ்வாய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, அது கிட்டத்தட்ட 2600 ஆண்டுகள் பழமையான நகரம் வருது. அப்போ திடீர்னு பத்தின்னு ஒருத்தர் வராது, திடீர்னு கிருஷ்ணன் ஒருத்தர் வராது. 2 பேருமே தமிழ் பேசுகிறீங்க, தமிழ் பிராமணர்கள். ஆனால் உங்களுக்கு வலிக்குது. ஆனால் பாகவத புராணத்தில் ஏன் அப்படி எழுதி வச்சாங்க? இப்படி ஏன் எனக்கு ஒரு பார்வைனே தெரியல. சமஸ்கிருதம் இந்தியாவின் மொழி, தமிழ் இந்தியாவின் மொழி. சமஸ்கிருதத்திற்கு இருக்கக்கூடிய அதே சிறப்பு தமிழுக்கும் இருக்கிறது. ஆனால் தமிழோட பழமையை ஏன் மட்டுப்படுத்துறீங்க? ஏன் அதை மறைக்கிறீங்க? இதுதான் காலங்காலமாக தமிழர்கள் கேட்கக்கூடிய கேள்வி. அதுதான் முருகனையும் கேட்குறாங்க. கேட்டால் திருப்பரங்குன்றத்தில் அங்கே கொடி மரத்தில் அங்கே ஏற்ற விடாமல் இஸ்லாமியர்கள் தடுக்கிறாங்க. நாங்கள்லாம் இந்துக்கள் கேள்வி கேட்குறீங்களா? முதல்ல ஒரு விஷயம், கீழே இருக்கிற கோவில் தான் தமிழன் கட்டினது. அதுக்கப்புறம் மேலே அந்த சிக்கந்தராஜன் ஒரு அரசன் வராரு. அந்த அரசரை போட்டு சண்டை நடக்குது. விஜயநகர பேரரசு துணையோட பாண்டிய மன்னர்கள் தான் கொள்கிறாங்க. அப்புறம் அந்த மனுஷன் திருந்திட்டான் அப்படின்றதுனால அவனுக்கு சமாதி கட்டி தமிழ் மன்னர்கள் தான் அனுமதிக்கிறாங்க. அதற்கடுத்தது அந்த பாண்டிய அரசுகள் விழுந்துட்டு அதற்கப்புறம் வரக்கூடிய விஜயநகர அரசு மேலே தூண் கட்டுறாங்க. இப்போ எனக்கு என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, கீழே இருக்கக்கூடிய முருகர் கோவிலை பற்றி விஷயத்தை விட்டு மேலே இருக்கக்கூடிய தூணுக்கும் அங்கே இருக்கிற மசூதிக்கும் சண்டை நடக்குது. ஆனால் கீழே இருக்கிற சேயோனையும் முருகனையும் யாரும் கண்டுக்கிறதே கிடையாது. அதான் கேள்வி. நீ மேலே இருக்கிற ஒரு தூணுக்காக சண்டை போடுற, உள்ளே இருக்கக்கூடிய முருகனுடைய மொழிக்காக சண்டை போட்டீங்களா? தில்லையில் தமிழை உள்ளே அனுமதிக்கலை, கோவப்பட்டீங்களா? தஞ்சாவூர் குடமுழுக்கில் தமிழ் அனுமதிக்கலை, கோவப்பட்டீங்களா? கேட்டால் ஆகமன்றீங்க. அந்த தஞ்சாவூர் கோயிலை கட்டின இவரே என்ன சொல்லியிருக்காரு? 4 தமிழ் பாடுவோரையும் 3 சமஸ்கிருதம் பாடுவோரையும் கோவிலில் பூசைக்கு வச்சிருக்கிறேன்னு கேட்டால் இல்லை அது பாடுறதுக்குன்றீங்க. அப்போ
பாடுறதுக்கு பன்னிசை பாடுறதுக்கு தனியாக 40 பேரை வச்சிருக்கிறாரு. ஆனால் கல்வெட்டில் 4 தமிழ் பூசணை செய்கிறவங்களுக்கும் 3 சமஸ்கிருதம் பூசணை செய்கிறவங்களுக்கும் கல்வெட்டிலே எழுத வச்சுருக்கு. அந்த கல்வெட்டில் பூசையை விட்டுருங்க, குடமுழுக்கு பண்ணுறதுக்கு கூட தமிழை அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க. கேட்டால் நான் இந்து தமிழ் பிராமணன் என்னால் தான் இந்த பக்தி மார்க்கம் வந்ததுன்றீங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு வியப்பா இல்லை சிரிப்பா இல்லையா? இந்த மாதிரி 1000 கேள்வி கேட்பாங்க. தியாகராயர் ஒரு தெலுங்கர். அவர் தமிழ்நாட்டில் பல 100 தெலுங்கு பாடல்களை பாடினார். அவருக்கு அவரோட தாய்மொழி மேலே அவ்வளோ மதிப்பு இருக்குது. ஆனால் தமிழ் பிராமணர்கள் தெலுங்கு மொழியில் இருக்கிற கீர்த்தனைகளை பாடிட்டு தமிழத்துக்கு துக்கடாக வச்சிட்டிங்க. உடுமலை கவிராயர் வர்றாரு, எத்தனையோ திருஞான சம்பந்தரே பிராமணர் தான். ஆனால் அவர் பாடுற பன்னிசை சாஸ்திரிய சங்கீதம் கிடையாதுன்னு சொல்கிற அளவுக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதெல்லாம் என்ன வேடிக்கைன்னே தெரியல. அதே மாதிரி இது பேசும்போது இது முருகனை நீங்கள் தமிழ் படுத்துறீங்க, முருகனை தமிழ் படுத்துறீங்க, நீ எல்லாத்தையும் சமஸ்கிருதம் பயிர்த்தும் போது நான் எது தமிழ் படுத்தணும்? கண்ணனை பார்த்துக்கோங்க. வரலாற்று ரீதியாக ஒரு மனிதன் கடவுளாக மாறுகிறான், உள்ள ஒரு கடவுளின் நிலைக்கு மாறுகிறான். அவன் தான் கடவுள். வரலாற்று பூர்வமாக வாழ்ந்த கடவுள் பார்த்தீங்கன்னா அது கண்ணன். கண்ணன் ஏறு தழுவுறான், ஜல்லிக்கட்டு பண்ணுறான். இது எங்கள் குஜராத்தில் நடக்குதா? கண்ணன் காதலித்து திருமணம் செய்கிறான். இது எந்த மரபு? அதுவும் அந்த காதலிக்கும் போது 7 காளைகளை அடக்கிறான். இது எந்த ஊரில் இருக்குது? முறை பண்ண திருமணம் செய்கிறான். வடக்கில் இதை ஒத்துப்பீங்களா? வேதத்தில் இதை ஏற்றுப்பீங்களா? அத்தை பொண்ணு மாமன் பொண்ணு திருமணம் செய்கிற மரபு குஜராத்தில் இருக்கா, இல்லை உத்தரப்பிரதேசில் இருக்கா, மதுரையில் இருக்கா, துவாரகாவில் இருக்கா? மதுரையில் இருக்குது, கவடாபுரத்தில் இருக்குது. கவடாபுரம்ன்றது பாண்டியர்களோட 2வது தலைநகரம். கவடாபுரத்தை அப்படியே சான்ஸ்கிரிட்டில் டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள், துவாரகை வரும். சரி, நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு போனோம். சரி பரவாயில்ல, இந்தியா தான், இந்திய நாட்டுக்குள்ளே தான் எல்லாம் இருக்குது. ஒரு பதிவு வேறு. அதில் தெலுங்கர்களும் கன்னடர்களும் இந்து மதத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், இந்தியாவை ஏற்றுக்கொள்கிறார்கள். வடவர்களும் இந்து மதத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், இந்தியாவை ஏற்றுக்கொள்கிறார்கள். கொண்டே விடுவேன். இந்தியாவுக்கு தேசிய மொழியாக, தேசிய மொழி கூட இல்லை, சென்ட்ரல் அஃபிஷியல் லாங்குவேஜாக சான்ஸ்கிரிட்டை தான் முதல்ல சொன்னாங்க. அதை தடுத்து நிறுத்தினது இந்திக்காரனுங்க. இந்தியா பூரா மண்டலங்களாக தான் இருந்தது. அது மொழி வழி மாநிலமாக பிரிவதற்கு காரணம் தெலுங்கர்கள். இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் தேசிய கொடி தாண்டி அந்த மாநிலத்துக்கு ஒரு கொடி இருக்குன்னா அது கர்நாடகா. அது அவ்வளோ பெரிய பிரச்சனையாகும் போது கோர்ட்டில் கேஸெல்லாம் போட்டு எங்கள் உங்கள் உரிமைன்னு வாங்கினது கர்நாடகா. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநில சின்னங்களில் தமிழ்நாட்டின் மாநில சின்னத்தில் மட்டும்தான் இந்தியாவின் தேசிய கொடி இருக்குது. எங்களுக்கு நீங்கள் தேசியத்தை பற்றி பாடம் எடுக்கிறீங்க. முதல் ஜம்புத்துவ பிரகடனம்ன்ற ஒரு பிரகடனத்தை வச்சு அவன் அரசுக்காக சண்டை போடாதீங்க, காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சேர்ந்து சண்டை போடுங்க, ஒன்றா வெளியே அனுப்புவோம்னு சொன்ன ஜம்புத்வீப பிரகடனத்தை ரிலீஸ் பண்ணது தமிழர்கள். இன்னும் எவ்வளோ இருக்குது தெரியுமா பட்டியலில்? ஆனால் தமிழோட முதன்மையும் தமிழையும் நீங்கள் ஓரமாக வச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. உத்தரப்பிரதேசத்தோட மாநிலத்தோடைய சிம்பிள் என்ன? இரட்டை கையில் சின்னம். இந்தியாவில் எந்த அரசர்களுக்கு இந்த இரட்டை மீன் சின்னம் இருக்குது? அந்த உத்தரப்பிரதேசத்தை அந்த காலத்தில் கட்டலான பூர்வீக மன்னர்களுடைய பெயர்கள் பாஞ்சால தேசம்னு பேர். அதுக்கு பஞ்சவர் என்ற பெயர் இந்திய துணைக்கண்டத்தில் எந்த மன்னருக்கு இருக்குது? கேட்டால் மகாபாரத பஞ்சவருக்கு போயிடுறீங்க. அது தொன்மம். வரலாற்று பூர்வமாக வாழ்ந்த ஒரு அரசர்களில் எந்த அரசர்களுக்கு பஞ்சவர் என்ற பட்ட பேர் இருக்குன்னா அது பாண்டியர்களுக்கு மட்டும்தான் இருக்குது. பாண்டியர்களுக்கு மட்டும்தான் கௌரியர்னு பட்ட பேர் இருக்குது. ஆனால் பாண்டியரோட வரலாற்றை பேசுறதே கிடையாது. இதில் முருகனை வேற எடுத்துட்டு போறீங்க. ஆரிய மன்னன் பிரகதத்தன் தமிழர்களோட திருமண மொழியை கிண்டல் பண்ணுறாரு. கபிலர், நீங்கள் தானே பிராமணர்ன்றீங்க, தமிழ் பிராமணர்கள். அந்த கபிலர் அவரோட மொழியிலே பதில் சொல்கிறாரு. அந்த பதிலை பாட்டாக எழுதுறாரு. அந்த பாட்டில் வள்ளி திருமணத்தை வேற ஒரு நிகழ்வாக காட்டுறாரு. அங்கே வழிபட கடக்கூடிய கடவுளாக முருகனை காட்டுறாரு. இதுக்கு அந்த சம்பவம் நடந்த பல ஆண்டுகளுக்கு அப்புறம்தான் குப்தர்கள் வராங்க. ஸ்கந்தகுப்தன் நேராக போயிட்டு வெள்ளை அவுணர்களை வெற்றி கொள்கிறாரு. அந்த வெள்ளை அவுணர்கள் இருக்கிற அவுணர்களை தான் சம்பவமாக நீங்கள் எடுத்துகிட்டு புராணத்தில் எழுதுறீங்க. ஆனால் முருகன் அப்படின்ற தெய்வ நிலை அதை விட காலத்தில் பழமையானது. எனக்கு என்னன்னா, நீ ஒரு கதையை காட்டுற அதில் பல்வேறு வடிவம் இருக்குன்னா ஏன் அதில் இருக்கக்கூடிய தமிழ் வடிவத்தை மட்டும் காட்ட மாட்டேங்கிறீங்க? 108 திவ்ய தேசம் தமிழ்நாட்டில் தான் இருக்குது.
ஒரே ஒரு திவ்ய தேசம், அது விஷ்ணுவோட இது. அதற்கு அடுத்தது பஞ்சபோக ஸ்தலம் இருக்கிறது தமிழ்நாட்டில். ஆனால் பஞ்சபூத ஸ்தலத்தை விட, அதில் ஒன்று காளஹஸ்தி அங்கே இருக்குது, பஞ்சபூத ஸ்தலத்தை விட ஜோதிர்லிங்கங்கள் பெருமையானது. எனக்கு என்னன்னு புரியலையே, இது என்ன கதை இது? இயற்கையை பிரித்து இறைவனையே பஞ்சபூதமாக உருவாக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான கோவில்கள் இருக்கக்கூடிய 5 கோவில்கள் இருக்கக்கூடிய இடத்த கிட்டத்தட்ட பாண்டியர், பல்லவர், சோழர், சேரர், விஜயநகர பேரரசு, நாயக்கர்னு சொல்லி எல்லாருமே பங்கெடுத்து கட்டின கோவிலை எந்த சிக்னிஃபிகன்ஸும் இல்லை. உங்களுக்கு புண்ணியம் வேணுமா, நீங்கள் மோட்சம் அடையணுமா, காசிக்கு தான் போகணும், இல்லைன்னா நீங்கள் இமயத்துக்கு தான் போகணும். நாங்கள் ஏன் இப்போ மோட்சம் அடையிறதுக்கு அங்கே போனோம்? ஏன் கங்கைக்கு இருக்கிற சிறப்பு காவிரிக்கு கிடையாதா? இதுதான் இந்த இந்த கதைகளை பாருங்கள், உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறேங்க. ஆதிசங்கரர் கேரளா, மத்வர் கர்நாடகா, ராமானுஜர் தமிழ்நாடு. ஆனால் 3 பேரும் சமயகுரு. சாய்பாபா 1 நூற்றாண்டு முன்னாடியோ 1.5 நூற்றாண்டு முன்னாடியோ பிறந்து வாழ்ந்தவர். அவர் இந்தியா பூரா கடவுள். நானும் வழிபடுறேன். ஆனால் ஆதிசங்கரரும் ராமானுஜரையும் இவரையும் நான் குருமாராக வழிபடுறேன். ஆனால் சாய்பாபாவை கடவுளாக வழிபடுறேன். இதில் வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா? முருகனை கூட விடுங்க. ராமர் இக்ஷபாகு குலத்தில் அங்கே பிறக்கிறாரு. இந்தியா முழு அவருக்கு கோயில் இருக்குது. பாண்டியனுடைய மகள் மீனாட்சி திக்விஜயம் செய்து இந்திய துணைக்கண்டம் முழுவதுமே ஆட்சி செய்கிறாள். ஆனால் அவளுக்கு தமிழ்நாட்டை தாண்டி கோயில் இல்லை. ஒரே ஒரு கோயில் இருக்குது. நான் இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் திருப்பி இதை பதிவு பண்ணுறேன். கடவுள்களில் கூட முரண்களை கற்பிக்கிறார்கள், வேறுபாடை கற்பிக்கிறார்கள். தெற்கில் ஒரு மூலம் இருந்தால் அதை தவிர்க்கிறார்கள், வடக்கில் ஒரு மூலம் இருந்தால் அதை கொண்டாடுகிறார்கள். இந்த பேதம்தான் தொடருது. அது முருகனுக்கும் சேர்த்து வருதுன்ற கோபம். நன்றி, வணக்கம். மற்றபடி கடவுள் பொதுவானவர். அதுக்கு 100 கதைகள் இருக்கும். நீங்கள் ஒரு கதை எடுங்க, ஆனால் என் கதையை ஏன் மறைக்கிறீங்க? வணக்கம்.